கெப்பாசிட்டி எவ்வளோ சிலிண்டர்? அதாவது வாட்டர் கெப்பாசிட்டி வந்து 60 லிட்டர் சொல்லுவாங்க. ஓகே. இதுல வந்து ஃபில் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா 8 to 8 வரைக்கும் ஃபில் ஆகும். எல்பிஜி சிஎன்ஜில வந்து நீங்க எந்த மாதிரி வெஹிக்கிள் கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துருவீங்க. எந்த வண்டி ஒவ்வொரு வண்டிக்கும் டேங்க் கெப்பாசிட்டி ஒவ்வொரு மாதிரி மாறும். டேங்க்ல நீங்களே ரெடி பண்ணுவீங்களா எப்படி? டேங்க் எல்லாமே வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வந்துரும். ஓகே. இப்போ நீங்க ஒன்னு பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இது? இது வந்து வயரிங் ஹார்னஸ். இப்போ இந்த வண்டிக்காக வயரிங் ஹார்னஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ யாரும் இந்த மாதிரி மெனக்கட்டி யாரும் உட்காந்து தனித்தனியா பண்ண மாட்டாங்க. நான் இப்போ இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரியே வயரிங்கை பிரிச்சிடுவேன். எங்கேயுமே வந்து வயரிங் தனியா தெரியாது. சரிங்களா? எல்லாத்தையுமே ப்ராப்பரா முடிச்சிருவீங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டு எதுவும் பண்ணாம விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதோட ஹீட்டுக்கு வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த காப்பரோட தன்மைலாம் வந்து ஹீட்ல வந்து ஒரு மாதிரி ஆயிடும். ஓகே. இப்போ நான் இதை டேப் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஸ்லீவ் போடுவேன். நீங்க வந்து ஸ்டாக்னு ஒரு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டாக் பிராண்ட். ஸ்டாக் இப்போ நான் வெளில இன்னொரு சிஎன்ஜி எல்பிஜி இப்போ எடுத்தேன். அவங்க வேற ஒன்னு யூஸ் பண்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து நிறைய வரும். இது ஒண்ணு மட்டுமே இருக்காது. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு ஷர்ட் எடுத்தாலும் ஒரு வண்டி எடுக்கும் காரே பண்ணினா உங்களுக்கு 10 கம்பெனிக்காரர் இருக்கும். சரிங்களா? மொத்தத்துக்கு ஒரு கம்பெனி. எது பெஸ்ட் நீங்க சொல்லுங்க. என்னோட அனுபவத்துல லவெட்டோ ஸ்டாக் ரெண்டுமே நல்லா இருக்கும். லவெட்டோன்றது இட்டாலி, ஸ்டாக்ன்றது போலாண்ட். ஸ்டாக்னா வந்து நான் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வண்டி மேல பண்ணிருக்கேன். சரிங்களா? லவெட்டோவும் அது ஈக்குவல் பண்ணிருக்கேன். ரெண்டுமே காமனா பண்ணிருக்கேன். எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. பிரைஸ் வேரியன்ட் ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் ஆகுமா? சேம் அதே தான். ஒரு 4000 டிஃபரெண்ட் வரும். 4000 டிஃபரெண்ட் வரும். அவ்வளவுதான். ஓகே. வேற எதுவும்